ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். கேரட் கட் பண்ணிட்டு இன்னைக்கு கேரட் பொரியல் அதுக்காக வந்து கேரட் கட் பண்ணிட்டு இருக்கேன். கௌசியப்பா வெளியே போயிட்டு இப்பதாங்க வராங்க. அதான் வந்தேன் நான். சரி ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. தனியா உருட்டிட்டு இருக்கிறேன்னு வந்தாரு. கேரட் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். சரி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொஞ்சமா இருந்தது, இன்னும் 2 காய் போடலான்ட்டு கட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அப்படியே சமையல் ரூமே கலகட்டுதா. ஏன்னா வந்து அவங்க ஒவ்வொரு வேலைக்கு தான் வந்தாங்க. அது அப்படியே நின்று அப்படியே இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கிறோம். ஜனனி வந்து பாலுக்காக வந்தா, கௌசியப்பா வந்து ஊருக்கு போயிட்டு இப்பதான் வந்தாரு. வந்துட்டேன் அப்படின்ட்டு இப்படி வந்து நின்னாரு. சரி அப்படியே வரவே வர்றீங்க, கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க வேலை இருக்குதுன்ட்டு கேரட் கட் பண்ணிட்டே இருந்தேன். அவர் வருவோம், அவர் தலையில கட்டிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து March 8, 2025. இன்னைக்கு வந்து சாட்டர்டே லஞ்சுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம்ன்றதுதான் இந்த வீடியோ. அப்படியே வந்து தடபுடலான சமையலா எல்லாரும் சமையல் ரூம் நிறைய நிக்க வச்சு சமைச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ண போறோம்ன்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சாம்பார் வைக்க போறோம். அதுக்காக வந்து பருப்பு வேக வச்சுக்கிறேன். துவரம் பருப்பு கழுவி போட்டிருக்கிறேன். 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா முருங்கைக்காய் முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் கேரட் பொரியல் பண்ண போறோம். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இந்த பக்கம் வந்து சாம்பார் தாளிப்பு போட்டு போறேன், இந்த பக்கம் பொரியல் தாளிப்பு போட்டு போறேன். சாம்பாருக்கு வந்து துவரம் பருப்பு வேக வச்சாச்சு. இப்ப ஒவ்வொன்னா தாளிப்பு போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு, கட் பண்ணி வச்சாச்சு. ஜனனிக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுறலாம். அவளுக்கு பால் வேணுமா, நீ அங்க பாத்துக்கல. தண்ணி காஞ்சிருச்சு போடுறதுக்கு அரிசி போட்டோம் அதுல. ஓகே, தண்ணி நல்லா காஞ்சிட்டு நம்மால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஒரு சின்ன கிணத்துல ஊற்றி வச்சேன்னா நான் சீக்கிரம் ஊற்றுறேன். ஒரு டீ குடிக்கிறது ஃபேமஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணாவா? அப்படின்னா அதுலேயே போட்டுறேன். அதுதான் இது பண்ணிக்கலாம். சொல்லிட்டேன், ஏதாவது கிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா திட்டக்கூடாது. கிசுறு எல்லாம் தான் திட்டுவோம். அதுக்காக எப்படியோ ஒண்ணுலாம் சமைக்கூடாது. கீழே வா. ஆமா, அதெல்லாம் தான் சமையல் ரூம்ல விட மாட்டேன். வந்தாருன்னா கொஞ்ச நேரத்துல அடிச்சுட்டு நிறையாயிடும். அரிசி போட்டாருன்னா இப்ப அங்க ஒரு 50 அரிசி கீழே கிடக்கும். செய்யற தப்பு நல்லா தெளிவா தெரியுது, ஆனாலும் அது நடக்கும். ஊத்தி பாவம் கஷ்டப்படுறீங்களே. பாவம் போட்டோம் வேற. நீ தான் செய்யணும். நம்ம ஃபேமிலி நம்ம தான் செய்யணும். கஷ்டப்படுறீங்களே, ஹெல்ப் பண்ணலாம். கஷ்டப்படுறீங்களே பண்ண வேணாம். மனசு உருகி பண்ண என்ன போட நம்ம ஃபேமிலிக்காக நம்ம தான் செய்யணும். எப்படி சொன்னா பாரு, சொன்னாலும் நச்சினி அப்படி சொன்னா. அதுதான் ஜனனி. ஆமா, தட்ஸ் நச்சு nobody can me. ஓகே, இது வெற்றிகரமா முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா வந்து எனக்கு சமையல் ரூம்ல வந்து யாரு வந்தாலும் நான் சமைக்கும் போது பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னா வந்து குறுக்க மறுக்க திட்டிட்டு இருப்பாங்களா. எப்ப முதல்ல கிளம்புங்க அப்படிம்ப, உங்க தேவையை முதல்ல எடுத்துட்டு கிளம்புங்க அப்படிம்ப. அந்த மாதிரிதான் 2 முறை எண்ணெய் காஞ்சி நிறுத்திட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சாம்பார் தாளிப்பு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா, வடகம், வந்து கடுகு பொரியுது, வடகம், காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். ஏங்க நீங்களே தாளிப்பு போடணும், சும்மா வந்து எதுவுமே இல்லாம வச்சுட்டு தண்ணி இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் இருங்க. அது கடுகு பொரியும், அப்புறம் பூண்டு போடுங்க. இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து வெங்காயம் சேர்த்துடுறேன். இந்த பக்கம் வந்து கேரட் பொரியலுக்கு பூண்டு வெங்காயம் அந்த கரண்டி எடுத்து கொஞ்சம் வதக்குங்க.
வந்து சமைக்கிறது லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 11:45 ஆயிடுச்சு. சரி நம்ம நைட்டு சாமி கும்பிட்டுக்கலான்னு கம்முன்னு இருந்தேன். கௌசிப்பா வெளியே போயிட்டாரா, வரவே இல்லை. சரி நைட்டு சாமி கும்பிடலான்றதுனால நான் கம்முன்னு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ணாரா. சரி நம்ம இப்பயே செஞ்சிடலாம், டைம் இருக்கிறதுனால அவசரமாக பண்ணிட்டு இருக்கிறேன். தக்காளி சாம்பாருக்கு தக்காளி போட்டாச்சு. மிளகா பொடி பண்ணி போடுங்க. 1.5 ஸ்பூன் போடுங்க. உருட்டக்கூடாது, அதே அளவு போடுங்க. போடும். மஞ்சத்தூள் மேலே எடுத்துக்காங்க. 4 ஸ்பூன் அளவு போடும். 4 ஸ்பூன் கம்மியான கேரட்டு தான். ஐயோ கடவுளே போச்சு. பொங்கலா இல்ல பால் காய்ச்சிட்டோமான்னு தெரியல. இது புகையா வேற ஆயிடுச்சியா. கொஞ்சமா கேரட் ரொம்ப கம்மியா இப்படி ஆயிடுச்சு. ஜானம் கடுகு வீய போகுதுன்றதுனால பால்ல கடுகு விழுந்துரும்னு ஒரு அப்பா ஏமா அதை தொடுற சூடா இருக்கும். பால்ல கடுகு விழுந்துரும்ன்றதுனால பால்ல கடுகு வீயன்றதுனால தட்டு போட்டேன். அது பொங்கனதே தெரியாம பொங்கிடுச்சு. அம்மா கை சூடு வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் போடுங்க. ஓகே போதும், பரவாயில்ல. கரெக்டான அளவு எடுத்துட்டீங்க. அதை கொஞ்சம் துணி போட்டு கொஞ்சம் உடைச்சிருங்களேன். பால் வருது, இந்த பக்கம் வடிய போகுது. ஐயோ முள்ளங்கியும் முருங்கைக்காவும் போட்டுடலாம். என்னென்ன விபரீதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யாரையுமே கிச்சனில் சேர்க்க மாட்டேன். நிஜமாவே நம்ம மட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோம்னா 4 பக்கம் கண்ணு இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தாங்கனாலும் சரி அவங்க இருக்கிறாங்களான்னு கேர்லெஸ் வந்துடுது பாருங்க. ஆமாங்க, நீயும் ஜன்னி வந்ததுனால தான் ஆச்சுங்கிற நான் வேலை பண்ணியிருப்பேன். அதுவும் நீங்க என்ன சொன்னீங்க, போனா போது ஹெல்ப் பண்றீங்களா, அந்த காண்டுலயே அது போயிருக்கும். நான் இப்போ ஹெல்ப் பண்றதுக்கு வச்சுக்கிட்டீங்களா? பார்த்து பண்ணணும். பாவம் ஹெல்ப் பண்ணலாம்னு செஞ்சா நானா கைய வச்சு இழுத்து வச்சுக்கீங்க. நீங்க கேர்லெஸ்ஸா பண்ணீங்க. என்னடா 4 பர்னர் இருக்குது, அதுல கேர்ஃபுல்லா பண்ணணும். அதான் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் எப்பயுமே நானே இந்த பாருங்க எவ்வளவு இருக்குது பாருங்க. ஒண்ணு மறையறதுக்குள்ள இன்னொன்னு போட்டுட்டே இருப்பேன். காலையில நம்ம அவசரமா பண்றோம் பாருங்க லஞ்சுக்கு. ஐயோ இழுத்துக்கும் எதில் பார்த்தாலும் சுட்டுது. ஒண்ணு மறையறதுக்குள்ள அடுத்த காயங்கள்லாம் இருக்கும். எவ்வளவு இருக்குது பாருங்க. நான் கூட ஹெல்ப் பண்ணி எனக்கு அந்த மாதிரி காயங்கள்லாம் சூடு எடுக்கும் போது இப்படி வச்சுக்கிறது. இங்க தொடங்கலாங்க. செய்யற வேலையை ஒழுங்காவே செய்யல போங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மிளகாப்பொடி சாம்பாருக்கு கௌசிப்பா சூடு வச்சுட்டாரு. ஏன்டா விட்டோன்னு இருக்குது. அங்கே பால் எதாயிருதே சரி தொடச்சிருவாங்கன்னு பார்த்தேன். நம்ம கை வச்சோம்னா தாலி போட்டோம். கை கழுவணுமேன்றதுனால சொன்னா சூடு வச்சுட்டாரு. இந்த மாதிரி நான் தினம் வச்சுக்கிறேன். எப்பயாவது ஃபீல் பண்ணி இருக்கிறீங்களா பாருங்க. இதுதான் பொம்பளைங்களோட கஷ்டம். பொம்பளைங்க நினைக்கிறாங்கல்ல இந்த சமுதாயத்துல என்னமோ அனாவசியம். இந்த ஒத்துக்கிற மனசுதான் கடவுள் தான். இருந்தாலும் பொம்பளைங்கனால அவ்வளவு அனாவசியமா நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு தெரிஞ்சவங்களே பொம்பளைங்கன்னா இப்படிதான் அப்படிதான் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கதான் ஒழிக்கிறீங்க. ஆனா அவங்க வந்து அதே பொம்பளைங்களாலதான் அழிவு இருக்கும் அவங்களுக்கு. ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான். வாங்குற வேலை எல்லாம் வாங்கிடலாம். இது அப்படியே கொஞ்சம் அப்படி மாட்டிருங்க.
யாரு எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் இது பயங்கர கலாட்டாவா இருக்குது சமையல். பொம்பளைங்கன்னு அனாவசியமா நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாலதான் அவங்களுக்கு கண்டிப்பா அழிவு கொடுப்பான் கடவுள். நிஜமாவே அதை நான் நம்புறேன். இப்ப வந்து மஞ்சத்தூள் போட்டுறேன் சாம்பார்ல. பேசிட்டே இவங்க கூட அரட்டை அடிச்சுட்டு நான் என்ன பண்றேன்னு தெரியல. இன்னும் உப்பு போடல, மஞ்சத்தூள் போடல. சாதம் வேற அந்த பக்கம் வெளியவே வருது. சாப்பாடு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தாங்க கவுசியை டீ போட்டா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதால வந்து இருக்கவே இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்து எங்களோட டே, எங்களுக்காக உழைக்கிற டே கௌசியப்பா. அப்படிதானேங்க? அப்படிலாம் இல்ல, ஏதோ நானா ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தேன். இருந்தாலும் பண்ணுவாரு. சும்மா சொல்றாங்க. அவர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதெல்லாம் வந்து நான் பகிரங்கமா கம்பீரமா சொல்லிப்பேன். நிறைய வீட்டுல வந்து பொம்பளைங்கன்னா பொம்பளைங்க வேலை அவங்கதான் பண்ணணும் அப்படின்லாம் ரூல்ஸ் பேசுவாங்க. இங்க வந்து எப்படின்னா கௌசிப்பா என்ன கட்டினதுல என்ன ஒரு குழந்தை மாதிரி தான் பாத்துக்குவாரு. அப்பா ஸ்தானம் மாதிரி புல் அடிக்கலாம். ரொம்ப ஓவரா புகழ்ந்துட்டோம். புல் அடிக்கிறது இல்லைங்க, உண்மையாவே அப்படிதானே. நிறைய பேருக்கு அந்த மாதிரி அமையும். நிஜமாவே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாரு. இதுல போய் என்ன இருக்குது, நம்ம செய்யறது வந்து இல்லைன்னு சொல்லவே கூடாது. அவர் என்னெல்லாம் எனக்கு பண்ண முடியுமோ இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் பண்ணுவாரு. அம்மா பாத்து சின்ன வயசுலன்னா கல்யாணம் பண்ண வயசுல இருந்து இப்ப சின்ன வயசுனா உதைச்சு விடுவாங்க. அதுவும் கேமராக்குள்ளவே வந்து உதைச்சிருவாங்க. சின்ன வயசுனா உங்ககிட்ட எப்ப வந்துடும் அப்ப நான் சின்ன வயசு தானே. எங்க வீட்டு நான் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டேன். அதாலதான் தப்பா நினைச்சிடாதீங்க. ரொம்ப சின்ன வயசுல 15 வயசு 16 வயசுல இல்ல. இப்ப நார்மலா இப்ப நடக்கிறது 19 முடிஞ்சிச்சு. 20 வயசு. ஓகே வந்து ஏங்க ரொம்ப மேல இது பண்ணிட்டே இருந்தா அது எப்படிதான் டிகாஷன் இறங்கும். கொஞ்சமா குறைச்சி வச்சிடணும். இருங்க டிகாஷன் இறங்கட்டும். டிகாஷன் இறங்கிடுச்சு. வெளியிட்ட வேண்டியதான். சின்ன மேல இருக்குதா எடுத்தீங்களா? சின்ன மட்டும் தெரியுங்க. சரி பரவாயில்ல. வந்து சாம்பார் துவரம் பருப்பு வெந்துருச்சு. கொஞ்சமா புளி போட்டு கடைஞ்சிட்டு இருக்கிறேன். பொம்பளைங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வேலை செய்யணுன்றதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஏதோ எங்களால் முடிஞ்சு நாங்களும் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதனால் வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க தான் வேலை செய்யணும், அவங்க தான் அடுப்பில் வேலை சமைக்கணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் கிடையாது. ஏன்னா they are also part of our life. ஸோ நம்மளும் we are also part of the life. அப்படிங்கிறப்ப நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் எனி டைம் எப்போ டைம் முடியுது அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஒரு சில மக்கள் இருக்காங்க, பொம்பளைங்கன்னா அடுப்புல தான் வேலை பார்க்கணும், அவங்க கேட்கணுன்ற மாதிரி ஒரு ஜென்மங்கள்லாம் இருக்கு நாட்டில். அவளை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஏதோ எங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்றாங்க, அவ்வளோதான். இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், பொம்பளைங்கன்னா அப்படியே இழுத்து மூடிட்டு தான் இருக்கணும். எங்கடா இருக்கிறீங்க? எந்த காலத்துல இருக்கிறீங்க? பொம்பளைங்கன்னா என்ன, எங்களை பொம்பளைங்களால மட்டும்தான் இந்த உலகமே இருக்குதுன்னே சொல்ற அளவுக்கு எங்க கிட்ட சக்தி இருக்குது. அத வந்து உணராதவன் மண்டு, உன்னோடது அது அறியாம. இந்த காலத்துலயும் பொம்பளைங்க அப்படியே பொத்தி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களெல்லாம் எதில வச்சு அரைக்கிறதுன்னே தெரியல. அதாவது அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறியாமை தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்றது. ஆனா அறியாமை ஒரு சில பேருக்கு அறியாமை இருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து ஆணவம் இருக்கு. அத சொல்லுங்க முதல்ல. அறியாமை தப்பு கிடையாது. ஆணவம் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கவே கூடாது, யாருக்குமே இருக்க கூடாது. பொம்பளையா இருக்கட்டும் ஆம்பளையா இருக்கட்டும், ஆணவம்னு இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் அழிஞ்சிருவாங்க. வேற ஒண்ணும் இல்ல. யாருக்கு ஆணவம் இருக்கோ அது அவங்களே வச்சுக்கிற சூன்யம்.
அவங்கள தேடி வரும் தானா அழிஞ்சிருவாங்க, சீக்கிரமே அழிஞ்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். வந்து காய் கொஞ்சம் வெந்துட்டு இருக்குது. முருங்காய் வேகல, டீ வடிகட்டிட்டாரு கௌசியப்பா, டீ குடிச்சிட்டு வந்துடும். சாப்பாடும் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேகிற நிலைமையில தான் இருக்குது. கேரட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும், அதையும் சிம்ல போட்டேன். சாம்பாரும் வந்து காய் வேகமா சிம்ல போட்டேன், அதையும் வச்சுட்டு டீ போய் சட்டுன்னு குடிச்சிட்டு வந்துடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே. ஸோ உமனை பற்றி பேசணும்னா வந்து நிறைய பேசலாம். சிம்பிளி வந்து அவங்கள வந்து நம்ம மதிக்கணும், அவங்கள வந்து போற்றக்கூடியவர்கள். அதாவது எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அவங்கள வந்து நிஜமாக நம்ம வந்து போற்றக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து சக்தியின் அவதாரம், புரியுதுங்களா? அதனால வந்து அவங்கள எப்பவுமே போற்றக்கூடிய இடத்துல தான் நம்ம வச்சுக்கணும். அவங்கள இழிவுபடுத்தணும்னு வச்சுக்கோங்க, நம்ம அழிஞ்சு போயிடும். அதுதான் நிஜமான விஷயம். ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. அதுவும் இவ்வளோ சொல்லிட்டு சொல்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். உண்மையாவே வந்து எந்த ஒரு வீட்டுல எந்த ஒரு இடத்துல வந்து பொம்பளைங்களை மதிக்கலையோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏற்றம் கண்டிப்பா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நல்லா நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களே கூட இருக்கட்டும், எந்த வீட்டுல எந்த இடத்துல வந்து ஒரு பொம்பளைய மதிக்கலையோ அவங்களுக்கு வந்து ஏற்றம்ன்றதே வாழ்க்கையில கண்டிப்பா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், அடி மேல அடி விழுந்துட்டு தான் இருக்கும். நாங்க வந்து உங்களை ஒன்னும் கோயில் கோபுரத்துல வச்சு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனுஷியா மதிங்க போதும். ரொம்ப கேவலமா நினைக்கிறது, இவங்க இதைதான் பண்ணணும் அதை தான் பண்ணணும், இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க அப்படிங்கறது என்ன நடக்குது. இன்னமும் நிறைய பேரு அந்த காலத்துல இருந்தாங்க பாருங்க, அதே மாதிரியே இருக்கிறாங்க. அதுங்கெல்லாம் எதுக்குடா பிறந்ததுங்கன்ற அளவுக்கு நமக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே நமக்கு தெரிஞ்சவங்களே அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு அவ்வளவு கடுப்பா இருக்குது. இவங்க எல்லாம் எதுக்குடா பூமியில பாரமா இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. இப்ப யாரா இருக்கட்டும், நீ ஒரு ஆம்பளை தானே, நீ வந்து பிறந்ததும் ஒரு அம்மா வயிற்றுலதான். உனக்கு பிறந்தவங்களும் இருப்பாங்க, உன் பொண்டாட்டியும் வந்து பொண்ணுதான். இப்ப அவங்கள எல்லாரையும் தான் நீ இன்சல்ட் பண்ற, உன் தாயும் தான் இன்சல்ட் பண்ற, உன் பொண்டாட்டி பசங்களை எல்லாரையும் தான் இன்சல்ட் பண்ற. எதிரில இருக்கிற பொம்பளைய மட்டும் நீ இப்படிதான் இருக்கணும்ன்ற கை காட்டுற நீ, உன்னோட கை இந்த பக்கம் காட்டிக்கோ. உன் ஃபேமிலியில எப்படி இருக்கிறாங்க, உன் அம்மா எப்படி இருக்கிறா, உன் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா, உன் பொண்ணு எப்படி இருக்கிறான்னு பாக்கணும் முதல்ல. அடுத்த பொண்ணு கையை நீட்டி காட்டுறதுக்கு என்ன யார் கொடுத்தா ரைட்ஸ்? நீ முதல்ல நல்லா இருக்கிறியான்னு பார்த்துட்டு அடுத்தவங்க மேல எப்பவுமே கை நீட்டணும். கை வந்து உன்னதான் முதல்ல பாக்கணும், அடுத்தவங்களை காட்டுறதுக்கு முன்னாடி. அவ்வளோ இன்னைக்கு உமன்ஸ் டேன்றதுனாலதான் நம்ம சரி பேசணுன்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வாழ்க்கையினோட உச்சத்தை தொட்டவங்களோட சரித்திரத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பின்னாடி வந்து ஒரு பெண் தான் இருப்பாங்க. ஒண்ணு அம்மாவா இருக்கும், இது வந்து பேச்சுக்காக இல்ல, நிஜமாவே நடக்கிறது தான். ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாம இன்னைக்கு வந்து எந்த ஆண்களும் சரி அவங்க லைஃப்ல வந்து எதையுமே சாதிக்க முடியாதுன்னா என்னுடைய ஏதாவது 10% இருங்க. எப்படி இருந்தாலும் ஒரு அம்மாவுக்கு தானேடா நீங்க பிறக்குறீங்க. அந்த அம்மா வளர்த்தாதானே நீங்க உருவாவே மாறுறீங்க. அதுக்கப்புறம் உங்களை படிக்க வைக்கிறது எல்லாமே அம்மாவை தானே. அப்பா சம்பளம் இருக்கலாம், ஆனா அரவணைப்புல இருந்து உங்களை பாத்துக்கிறது இருந்து எல்லாமே வந்து அம்மா தானே பண்றாங்க. காசு குடுக்கறது வேணா அப்பாவா இருக்கலாம், இல்ல அவங்களோட பொறுப்பு அவங்களோட செயல் என்னென்னவோ அதெல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு நீ தப்பு பண்ணா தட்டி கேட்கறதுல இருந்து நீ இப்படிதான் வளரணும் இப்படிதான் பண்ணணும்ன்றது எல்லாமே ஒரு அம்மாவால தான் முடியும். அது அதெல்லாம் பண்ணிட்டு தானே நீ வளர்ந்த பிறகு தானே அந்த வாய் வருது உனக்கு, அடுத்த பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்ன்றது. அதை திருத்திக்குங்க முதல்ல. இந்த உமன்ஸ் டேக்காக அவங்கள வந்து நம்ம கண்டிப்பா அதை பத்தி பேசணும்ன்றதுக்காக தான் பேசுறோம். மற்றபடி யாருமே நம்ம தப்பு பண்றோம்னு ஒரு செகண்ட் நீங்க உணர்ந்தா போதும். அதுக்காக தான் யாரையும் இதுல புண்படுத்தவோ எதுவுமோ வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிட்டும் போலாம். ஏதோ எங்களுக்கு தோன்றது எங்க அனுபவம் அதான் நான் பகிர்ந்துக்கிறோமோ தவிர ரிசர்ச் பண்ணி பண்ணல. எங்களோட அனுபவம் எங்களுக்கு நிறைய அந்த மாதிரி கசப்பு இருக்குது. அதால நான் என்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். மத்தபடி வந்து மத்தவ எல்லா ஆண்களையும் நான் சொல்லல, அதுவும் குறிப்பிட்டு சொல்றேன். பொண்ணுங்களை தெய்வமா மதிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த பூமி இன்னும் இருக்குது.
ஒரு 10% வந்து ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காக தான் நான் இன்னும் கூட பேசுறேன். பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்த ஒரு சூழ்நிலை அதே மாதிரி இப்ப எதிர்பார்க்கறாங்க. ஆனா அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. இன்னைக்கு எல்லா பெண்களுமே வந்து வேலைக்கு போறாங்க, படிக்கிறாங்க, எல்லாமே வந்து ஆண்களுக்கு இணையா, அதாவது கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு சளைச்சவங்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. அதனால அவங்க மதிக்கக்கூடிய எந்த ஒரு குடும்பத்துல வந்து அந்த பெண்களுக்கு மரியாதை கிடைக்குதோ அந்த குடும்பம் மட்டும்தான் இன்னைக்கு சிறந்த இருக்கும். அதுதான் வந்து நிஜம். அதனால பெண்களை மதிக்கணும். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒண்ணும் அப்படியே பெரிய ஆளு அததான் சொல்றேனே, நான் எங்களோட அனுபவத்தை தான் நிஜமாவே பகிர்ந்துக்கிறோம். மற்றபடி வந்து மத்தவங்க எப்படி இது எப்படி அப்படின்லாம் வந்து நம்ம ஒன்றும் ரிசர்ச் பண்ண பதில்ல. நிறைய பேரு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேரு எங்களுக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேரு பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும்னு இருக்கிறாங்க. நான் சாட்சி வச்சுட்டு தான் நான் இதை கூட சொல்றேன், இல்லாததை நான் சொல்லல. ஒருத்தர் 2 பேர் குறிப்பில்ல, எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இருக்கணும். அதாவது பெண்ணை வந்து ஒரு அடிமைத்தனமா தான் இருக்கணும். நான் சொல்றதெல்லாம் நீ தான் சொல்றதான் கேட்கணும், நீயே அதை எதையும் சிந்திச்சு எதுவும் செயல்படுத்த கூடாது அப்படிங்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னோம்னா உடனே நம்ம ஏதாவது இதுதான் இல்ல இது இப்ப ஒரு கேள்வின்னு வருதா பதில் வரணும்ல, அந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்தா கூட என்ன வாயி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஏன் இது பண்றீங்க, நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் பதில் சொல்லலைன்னா நான் தப்பு செஞ்சவள ஆயிடுவேன். ஆனா நான் பதில் கொடுக்கணும்ல, அந்த பதில் கொடுக்கறது எப்படி இப்படி பேசலாம், அதிகமா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க தயவு செய்து திருந்திக்குங்க, இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை நீங்க இருக்கிறதுன்னு தான் சொல்லிடுவேன் ஒரே வார்த்தையில. அதாவது இன்னும் கூட பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அடுப்பறையில தான் இருக்கணும், அவங்க சமைக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர். ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எதுக்காக படிக்க வைக்கிறீங்க, உங்க பிள்ளைய படிக்க வைக்கிறீங்க, அடுத்து ஆனா பொண்டாட்டி மட்டும் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க பசங்க படிக்க வைப்பாங்க, மத்த பசங்க படிச்சா மூக்களை வேர்த்துரும், அவங்க எல்லாம் அடங்கா பிடாரி ஆயிடுவாங்க. ஆனா அவன் பொண்ணு அவன் பொண்டாட்டில அடங்கா பிடாரியா இல்லையானே தெரியல. அததான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், அடுத்தவனை கை காட்டுறதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி எப்படி, உன் அம்மா எப்படி, உன் பொண்ணு எப்படின்னு முதல்ல பாரு, அதுக்கப்புறம் வந்து அடுத்தவளை கை காட்டு. யாருக்குமே இது ஒரு செருப்படி, இது வந்து ஒரு அடியா கூட இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே எங்களை பண்றவங்களுக்கு இது ஒரு அடியா வார்னிங்கா கூட சொன்னாங்க சொல்றோம். எதுக்கு எங்களை கை காட்டுறதுக்கு முன்னாடி உங்களை முதல்ல பாருங்க. உங்க வீட்டுல எல்லாரும் அடங்கி இருக்கிறாங்களா பொண்ணுங்க, அப்ப என்கிட்டக்கு வா. என்கிட்டக்கு வரணும்ன்ற அவசியம் இல்ல, உன் வீட்டுல அடங்கி இருந்தா உனக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். மத்தவங்களுக்கு சந்தோஷம் அதெல்லாம் கூட எதிர்பார்க்க கூடாது. அவன் சுதந்திரம். இப்ப என்ன கட்டினவன் எனக்கு கொடுத்த சுதந்திரம் வந்து நீ உன் பொண்டாட்டிக்கு நீ கொடுத்தியான்றத பாரு. நீ கொடுக்காதனால எவ்வளவு கஷ்டப்படுறான்றது கண்டிப்பா உள்ள வச்சிருப்பா. உங்ககிட்ட வேணா நடிக்கலாம், என் புருஷன் நல்லா வச்சுக்கிறான், ஆனா வந்து உள்ளுக்குள்ள கண்டிப்பா காயன்றது இருக்கும், நீ இப்படி எல்லாம் பண்றானே அப்படிங்கறது இருக்கும். அதால வந்து நீ பெருமைப்பட்டுக்காது எப்பயுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு சமையல் வேற முடிஞ்சிருக்கோம், சாதம் வெந்திருக்கோம், ஓடி போயிடலாம். சாப்பாடு வந்து வெந்துருச்சு, இது வடிச்சிடலாம். கேரட்டும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது, அதெல்லாம் வெயிட் பண்றேன். காய் வெந்துருச்சு, கடைஞ்ச பருப்பை ஊற்றிடலாம். இதை வந்து நான் வடிச்சுக்கிறேன். சாம்பார் வந்து பருப்பு சேர்த்தாச்சு, சாம்பார் கொதிச்சதுன்னா ரெடி. காய் வந்து கேரட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நிறுத்திட்டேன். கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. குரங்கு காலையில இருந்து பயங்கர ரகலை பண்ணிட்டு இருக்குது. செம்மண் எல்லாம் கொட்டி அங்க இருக்கிற கலர் பவுடர் எடுத்துட்டு வந்து கொட்டி இருக்குது. பண்ணி வச்சிருக்கு பாருங்க, எடுத்து போட்டு வச்சிருக்குது. ஏய், அந்த பவுடர் இது வேற கொட்டி வச்சுக்குதுமா, மருதாணி விதைய அத வேற கொட்டி வச்சிருக்குது. கொட்டி வச்சிருக்கு, பின்னாடி குப்பையெல்லாம் கொட்டி வச்சிருக்குது, இங்க வந்தா கோலப்பொடி எல்லாம் கொட்டி வச்சிருக்குது. மருதாணி விதை காஞ்சதை எடுத்து வச்சிருக்கேன், அதை கொட்டி வச்சு லைட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு இருக்குது பாருடா. ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் பண்ண போறேன். அரைக்கீரை அதில் வந்து கட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் தண்டோட
கட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அரைக்கீரை வந்து தண்டும் வெந்துடும். சிறுகீரையெல்லாம் தான் வந்து தண்டு வேகாது. இது வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்டும் எடுத்துக்கிறேன். அதால் தண்டு கீரை அரைக்கீரைலாம் வந்து கொஞ்சம் தண்டு யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். எடுக்கும்போதே கொஞ்சம் நார் உரிச்சு இங்கே எடுத்துட்டோம்னா இது நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்குவேன். இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணுவேன். ஏன்னா வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம கழுவுனோம்னா வேஸ்ட்டு எல்லாமே போயிடும். கொஞ்சம் பெரிய பெரிய இதாக கட் பண்ணி போட்டுட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணிவிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், யார் மனசு புண்படுறதுக்குன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க மனசை புண்படுத்துறதுக்கு தான் பேசுகிறோம். மற்ற ஆண்களோட மனசு இதால் புண்படுத்தி இருந்தால் மற்றவங்களுக்கு புண்படாது. ஏன்னா வந்து அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லதாக தான் தோணும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே முதல்ல இருந்தே எனக்கு வந்து ஒரு பொம்பளைங்களை வந்து கேவலமாக நினைக்கிறவங்களை பார்த்தாலே கண்டாலே வந்து அவ்வளோ கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் நம்ம பேசினது. நான் வந்து எல்லாரையும் சொல்லலை, அதையும் சொல்லிட்டேன். அப்படி இப்போ கௌசியப்பா எங்கள் அப்பாவெல்லாம் கூட நம்ம உதாரணமாக சொல்லலாம். அவ்வளோ பொம்பளைங்களை மதிக்கிறது, அவங்களுக்குன்ற ஒரு சுதந்திரம் அவங்க தர்றதுன்ற சொல்கிறது கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறது. இப்போ கண்டிப்புன்றது வந்து எதில் இருக்கணுமோ அதில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா வந்து அது அவங்களோட ஒரு நம்மளை கரெக்டான பாதையில் கொண்டு போகணும். இப்போ எங்கள் அப்பா என்னை கண்டிக்கிறாங்க, கௌசியப்பா கண்டிக்கிறாங்க. ஒரு விஷயம் நம்ம செய்யறது நம்ம அறியாமையில ஒரு சில விஷயம் நம்ம செய்யும் போது அவங்க கண்டிக்கிறதுன்றது வந்து நமக்கு நல்லது பண்ணுறது. அதை விட்டுட்டு வந்து நீ இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணுன்றது தான் வந்து ஆணவம்னு சொல்லுவேன் நான். கண்டிப்பு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பசங்களாகட்டும் யாருமே வந்து ஒரு நல்வழி. இப்போ எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சு நம்மளால பிறக்கிறது இல்லை. அடுத்தடுத்து வந்து நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்ப்பாங்க. அப்போ நல்லது கெட்டது சொல்லி வளர்ப்பாங்க. இப்போ நம்மளோட புருஷனோ இப்போ புருஷனுக்கு பொண்டாட்டியோ நல்லது கெட்டது சொல்றதுன்றது வந்து அது அன்பால சொல்றது. எதுக்கு சொல்லுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சொல்றதுன்றது வேற. ஆனால் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் இருந்தாலே வந்து அங்கே வந்து ஆணவம் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் குறிப்பிடுறேன். ஏதாவது நம்ம தெரியாமல் செஞ்சுட்டாலும் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது, அடுத்த முறை இந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படிங்கிறது கௌசியப்பா நிறைய எனக்கு சொல்லுவார். அது வந்து என் மேலே இருக்கிற ஒரு லவ்ல வந்து சொல்றது, அதை நம்ம ஏற்றுக்கலாம். அந்த மாதிரி சொல்றதுன்றது கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். மற்றபடி வந்து நீ இப்படிதான் அப்படிதான் ரூல்ஸ் பண்றது வந்து கண்டிப்பா யாரா இருந்தாலும், எங்க அப்பாவா இருந்தாலும் சரி கௌசியப்பா இருந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். அதை தான் நான் எதிர்க்கிறேன். இது வந்து எல்லா பொம்பளைங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுறேன், எனக்குன்னு பேசல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களால எத்தனையோ பேர் இந்த உலகத்துல வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்காக தான் நான் பேசினேன். இது வந்து பிடிக்கல பிடிச்சது ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. நாங்க பேசுனது தப்பா இல்லையான்றது நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அரைக்கீரை பொரியல் பண்ணிக்க போறோம். அரைக்கீரை நல்லா அலசி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனியன், காஞ்ச மிளகா, பூண்டு நசுக்கி வச்சிருக்கிறேன். மோஸ்ட்லி சனிக்கிழமை கீரை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம். என்னம்மா என்ன வேணும்டா? ஒன்றும் இல்லை. காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுடலாம். பூண்டு, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீரை எப்பப்போ அடிக்கடி கீரை நாங்கள் வந்து சமைப்போம்.
காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் கீரை வந்து பிடிக்கும், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ், எதை சாப்பிட்டா பிடிக்கும் தெரியும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். எங்கெங்கெல்லாம் கீரை பார்க்கணுமோ அதை வாங்கிட்டு வந்து. ஆனால் கீரையும் வந்து இது அது கலக்கிறாங்கிற போது தான் கொஞ்சம் பயமா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்றது. அலசும் போது உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா 4-5 முறை அலசிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து பிடிக்காது. ஆனால் நம்ம பசங்க வந்து சூப்பராக சின்ன குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு கீரை ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து சொல்ல வேண்டியதில்லை, இப்பயும் சூப்பராக சாப்பிடுவாங்க கீரைலாம். முதல்ல இருந்தே கொடுத்து பழகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நானே வந்து இந்த கீரை சாப்பிடணும்னு அவ்வளோ கஷ்டப்படுவேன். இப்பவும் அந்த மாதிரி இருக்குது தான், இருந்தாலும் கொஞ்சம் பொரியல் பண்ணோம்னா பரவாயில்ல சாப்பிட்டுலான்னு இருக்கோம். கடைஞ்சோம்னா இப்பவும் பிடிக்காதுதான். அதில் வந்து முதல்ல இருந்தே எதாக இருந்தாலும் கொடுத்து பழகணும்னு கௌசிப்பா எப்போ பார்த்தாலும் திட்டுவார். ஒரு கோல்டானது அது இதுலாம் பார்க்கக்கூடாது, எல்லாமே கொடுத்து பழகணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ பயந்து கொடுப்பாங்க எங்கள் அம்மாவே. எது கொடுத்தாலும் பசங்களுக்கு கோல்ட் ஆகுதா அது கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. முதல்ல இருந்தே ஸ்ட்ரிக்டாக பேசுவார். அது கொடுத்து தானே அது பாடி அடாப்ட் ஆகிடும், நீ கொடுத்துட்டே இருக்கணும், வேணான்னு எது ஒதுக்குறோமோ அது அப்புறமா அலர்ஜி மாதிரி ஆகும்னு. அதில் வந்து எல்லாமே கொடுத்து நான் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகிடுவேன். நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீரையா இது வந்து கோல்டு பிடிக்கும், இந்த கீரை வந்து சூடாகும். ஸோ இதில் ரொம்ப தப்பான கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இருக்கலாம், ஆனாலும் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்குண்டான இப்போ ஒரு இது எடுத்தோம்னா, ஒரு கீரை எடுத்தோம்னா அதோட குணங்கள்லாம் இருக்கலாம். அது கோல்டு ஆகலாம், ஆனால் அந்த கோல்டு ஆனாலுமே அதில் நிறைய பெனிஃபிட் இருக்கும், நம்ம அதை தான் பார்க்கணும். அந்த மாதிரி வர கோல்டு எல்லாம் வந்து அப்படியே நிரந்தரமா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளும் இருக்காது. உடனே சட்டுன்னு அலர்ஜி மாதிரி உடனே சரியாயிடும். அதனால வந்து அது பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வராது. அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த அலர்ஜி இருக்கும், ஆனா அதுக்கு அடாப்ட் ஆகும். அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு சாமானுக்குமே எந்த ஒரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு குணம்ன்றது இருக்கும். அப்படின்னு எதுவுமே சாப்பிட முடியாம போயிடும். மெயினா வந்து சீசனல் ஃபுட்ஸ் வந்து நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணவே கூடாது. இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ல வந்து தர்பூசணி அந்த மாதிரி விஷயங்கள் அது எங்களுக்கே கூட கொஞ்சம் கோல்டு மாதிரி ஆகுதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. புதுசா சீசன் புதுசா வரும்போது கொஞ்சம் நம்ம அலர்ஜி அப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து சரியா போயிடும். அதுக்காக நம்ம அதை ஒதுக்கி வச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்கிற நம்ம பெனிஃபிட்ஸ் எதுவுமே நம்ம வந்து கிடைக்காம போயிடும். மூலம் பண்ணணும் சீசனல் ஃபுட்ஸ் எதுவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்தந்த சீசனுக்கு அதாவது அது வளர்றது வந்து நம்மளுடைய பெனிஃபிட்டுக்காக தான். அதனால அதை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். நம்ம அந்த வெயில் சூடு தணிக்கிறதுக்கு ஒரு சில இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அது தாராளமா சாப்பிடலாம். வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இந்த மாதிரி வந்து கீரை இதுக்கெல்லாம் வந்து நல்லா பூண்டு இடிச்சு போட்டு சமைச்சோம்னா சூப்பரா இருக்கும். டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும், நம்ம சாப்பிடலான் இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்து தயிர், குக்கும்பர்லாம் வந்து நமக்கு நல்லா பாடி கூல் பண்ணோம். இனிமேல் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு குக்கும்பர் அப்படி லஞ்ச் டைமில் கட் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த அப்படியே ஸ்லைஸ் போட்டோம்னா பசங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஒன்றா எடுத்து சாப்பிடும்போது கொடுத்தோம்னாலும் சரி, எப்பயாவது அப்படி கட் பண்ணி எடுத்து மாதிரி வச்சுட்டோன்னா மதியத்துக்கு மேலே ஒன்று சாப்பிடுவாங்க. தயிர்க்காக கொத்தமல்லி, மோர் வச்சு மோர் கடைஞ்சி கொத்தமல்லி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். வந்து பச்சை மிளகாவும் மோரில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன், அந்த ஃப்ளேவருக்காக. நிறைய போடல, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெண்டு அப்படியே இருக்கட்டும். தயிர் வந்து இப்போ நம்ம கலந்துக்கலாம். முதல்ல வந்து இதை அப்படியே இது பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அடிச்சிட்டோன்னு வச்சுக்கலாம், அப்புறம் தண்ணி ஊற்றினோம்னா கட்டி விழாது.
தண்ணி ஊற்றிட்டு அடித்தோம்னா கொஞ்சம் நேரம் அடித்தாதான் கட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு தயிரையே வந்து நல்லா அடித்து விட்டுறலாம். நல்லா வெண்ணெய் மாதிரி ஆகிடும். இப்போ உப்பு நல்லா கட்டி இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வெண்ணெய் போல் ஆகிடும். இப்போ தண்ணி சேர்த்தோம்னா நல்லா ஈவனாக நல்லாயிருக்கும் கட்டி இல்லாமல். பச்சை மிளகா, கொத்தமல்லி, அவ்வளோதான். மோர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் எம்மியான மோர். இது வந்து அப்படியே குடிச்ச அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கலந்த உடனேன்றதை விட சும்மா ஒரு 5 நிமிஷம் போட்டோமே இந்த கொத்தமல்லி பச்சை மிளகா ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் அருமையாக இருக்கும், அப்படியேவும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை பெருமாளுக்காக நம்ம சாமி கும்பிடணும். அதுக்காக வந்து சமையல் தான் ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன பண்ணியிருக்கிறோன்றதை பார்க்கலாம். சாப்பாடு வடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாம்பார். இன்னைக்கு சாம்பார் வந்து முள்ளங்கி, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் சாம்பார். பொரியல் வந்து அரைக்கீரை பொரியல். அதுக்கப்புறம் கேரட் பொரியல். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் சில்லுன்னு இருக்கிறதுக்காக குக்கும்பர் கட் பண்ணி வச்சுட்டா சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் மோர் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் போட்டு மோர் கடைஞ்சாச்சு. இன்னைக்கு சமையல் இதுதான் நம்ம பெருமாளுக்காக சமைச்சது. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்ற வேலை மட்டும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்ற இதுலயே ஸ்லாங்லேயே எதிர்பார்த்தேன்னா திடீர்னு வேற மாதிரி சொல்ல சிரிப்பு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் கண்டிப்பா வந்து இன்னைக்கு ஒரு சில இதெல்லாம் பேசியிருக்கிறோம். அதுக்கான கமெண்ட் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.